சத்தியம் டிவி எடுத்த சர்வே முடிவுகள் அன்று எப்படி இருந்தது, தற்போது எப்படி இந்த கள நிலவரம் இருக்கிறது, ஏதேனும் மாற்றம் ஏற்படுத்தி என்றால் விஜய் அரசியலே 2 முக்கிய ஃபேசஸ், 2 பாகங்கள் இருக்கின்றன. கரூருக்கு மின், கரூருக்கு பின், கரூருக்கு முன், கரூருக்கு பின் என்று 2 காமு காபி. கரூருக்கு முன் விஜயின் வேகம் வேறு அளவிலே இருந்தது. தான் மட்டுமே தனிக்காட்டு ராஜா, தன்னை நம்பி வாருங்கள் என்ற வகையிலே ஓடிக்கொண்டிருந்தார் விஜய். கரூருக்கு பின் தனிக்காட்டு ராஜாவா இல்லையா என்பதை யோசிக்க ஆரம்பித்து விட்டார். என்றால் பின்னணியில் கூட்டணி இல்லாவிட்டால் நம்மால் முடியுமா என்று யோசனை செய்ய ஆரம்பித்திருக்கிறார் விஜய். அந்த அளவுக்கு அவருக்கு அழுத்தங்கள், பல அழுத்தங்கள் இருக்கின்றன. அது உங்கள் அனைவருக்குமே தெரியும். எனவே கரூருக்கு முன், கரூருக்கு மின், காமு காபி, கிமு கிபி போன்று காமு காப்பி என்பதுதான் விஜயுடைய அரசியல் பயணத்தில் இருக்கின்றது. எனவே விஜய் என்ன செய்ய போகிறார்? குறிப்பாக ஃபயர் மோடில் விஜய் இருக்கிறார். தற்போது ஏதேனும் செய்ய வேண்டும். கரூர் சம்பவத்திற்கு பிறகு தனக்கு ஏற்பட்ட அந்த இடைஞ்சல்கள், குறைகள், குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள் எல்லாம் இருக்கின்றன. எனவே இதையெல்லாம் போக்கும் வகையிலே ஒரு வேகத்திலே முன்னெடுப்பிலே இருக்கிறார் விஜய். ஃபயராக இருக்கிறார். அதற்கு தான் சொன்னோம், ஃபயர் மோடில் விஜய். நாளை நடக்க போவது என்ன? மிக முக்கியமான பல முடிவுகளை மாமல்லபுரத்திலே நாளை விஜய் முடிவு செய்ய போகிறார். அந்த முடிவுகள் என்ன, என்னென்ன வரப்போகிறது என்பது குறித்தெல்லாம் நாம் ஒரு மேலோட்டமாக இவையெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, இவையெல்லாம் தீர்மானமாக வர இருக்க என்பதெல்லாம் பார்த்தோம். ஆனால் அதிகாரப்பூர்வமாக நாளை விஜய் அறிவிக்கும் பொழுதுதான் நமக்கு உறுதியாக அது உறுதி செய்யப்படும். அது இவைதான் என முத்திரை குட்டு நாம் உண்மையாக சத்தியம் டிவி முன்னாலே சொன்னது என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனாலும் விஜய் முழு வேகத்திலே தீவிர அரசியலே இறங்கப் போகிறார் என்பது மட்டும் உறுதி, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அவர் எதிர்பார்ப்பது போல மிகப்பெரிய ஒரு சுனாமி அலையாக, பேரலையாக மாறி தமிழகத்திலே மாற்றத்தை உருவாக்குவாரா, அல்லது இப்போது வந்த புயல் போன்று வந்த வேகத்தை சென்று தமிழகத்தை நெருங்கிவிட்டு ஒதுங்கி சென்று விடுவாரா? அலை காற்றின் மழையும் சாராக பெய்து விட்டு சென்று விட சாரல் மழையாக மாறுவாரா, இல்லது பலத்த கனமழையாக மாறுவாரா என்பதுதான் மிக முக்கியமானது.